Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் UGC NET paper 2 commerce இருக்கிற யூனிட் 1 business environment and international business இந்த யூனிட்டோட ரிவிஷன் கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 30 minutes ரிவிஷன் கிளாஸஸ் சீரீஸில் போடக்கூடிய ஒரு வீடியோவும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இது கிளாஸ் 1. இப்போ நம்ம பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். த பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த சம் டோட்டல் ஆஃப் ஆல் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் தட் அஃபெக்ட்ஸ் த ஃபங்க்ஷனிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். பிஸ்னஸ் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ராஃபிட் மோட்டிவில் இருப்பாங்க. சொசைட்டிக்கும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. என்வாயர்மெண்ட்னா பிஸ்னஸை சார்ந்து இருக்க என்வாயர்மெண்ட்டை தான் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், இன்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாமே சேர்த்து தான் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபங்க்ஷனிங், பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பிஸ்னஸுக்கான டெசிஷன் மேக்கிங் எல்லாமே இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வச்சு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இதான் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் பொறுத்த அளவுக்கு இது டோட்டாலிட்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், அதாவது வெளியேர்ந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி பிஸ்னஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது மேஜர் ஃபீச்சர் ஆஃப் தி பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்னும் போது கஸ்டமர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் பேங்க், அவங்க எல்லாருமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸில் தான் வருவாங்க. பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக்குறது, கஸ்டமரோட விருப்பங்கள், ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறது, இது எல்லாமே இந்த டோட்டாலிட்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸில் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபீச்சர் டைனமிக் நேச்சர். டைனமிக்னாலே சேஞ்ச் அப்படின்னு தான் மீனிங். ஸோ ஒரு காலகட்டத்துலேயும் டெக்னாலஜி ஆகட்டும், பொலிட்டிக்கல், சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸும் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாமே ஆன்லைனில் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெக்னாலஜி வளர்கிறதுனால நான் இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் ஆன்லைன்லேயும் தே ஆர் ஸ்டார்டட் டு செல்லிங் த குட்ஸ். இதுதான் டைனமிக் நேச்சர் அப்படின்றோம், அடாப்டபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் நேச்சர். ரிலேட்டிவ் நேச்சர் அப்படின்றப்போ இந்த பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் அப்படின்றது கண்ட்ரி டு கண்ட்ரி, ரீஜன் டு ரீஜன் எல்லாமே டிஃபர் ஆகும். ஒரு கண்ட்ரியில் ஒன்று இருக்குது அப்படின்னா இன்னொரு கண்ட்ரியில் வேறு விலைக்கு விற்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்க டேக்ஸஸ், அங்கே இருக்க கஸ்டம்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் ரீஜன் டு ரீஜன், அர்பனில் ஒரு ரேட்டு, ரூலரில் ஒரு ரேட்டு, இந்த மாதிரி விற்கிறது. இது ரிலேட்டிவ் நேச்சர், டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இர்ரிலேட்டிவ் எலமெண்ட்ஸ். எல்லா ஃபேக்டர்ஸுமே இர்ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஒரு அஃபெக்ட் வந்தால் கூட இன்னொன்று அந்தளவுக்கு பாதிக்கப்படாது. எல்லாமே வேறு வேறு, கஸ்டமர்ஸ் வேறு, பேங்க் வேறு, அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வேறு, ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு, கம்பெனிக்குள்ளே இருக்க எம்ப்ளாயீஸ் வேறு, எல்லாருமே வேறு வேறு ரிலேட் இல்லாமல் இருக்கிறதுனால யாராவது ஒருத்தவங்க சேஞ்ச் ஆனால் கூட அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்சிட்டி. இது ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஃப்யூச்சர் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் இங்கே இருக்க காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த வருஷம் சேல்ஸ் 5 lakhs போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக 6 lakhs போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே இங்கே டிஃபிகல்ட்டாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். ஏன்னா அடாப்டபிலிட்டி, இந்த சேஞ்சிங் டெக்னாலஜி, பொலிட்டிக்கல், சோஷியல் இந்த டெவலப்மெண்ட்ஸ்னாலலாம் நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டில் 2ஆக கிளாஸிஃபை ஆகுது. ஒன்று இன்டர்னல் என்வாயர்மெண்ட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட். இன்டர்னல் என்வாயர்மெண்ட் அப்படின்னா எம்ப்ளாயீஸ், மேனேஜ்மெண்ட், கல்ச்சர், கேபிட்டல் இது எல்லாமே தான் இன்டர்னல் என்வாயர்மெண்ட். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸை நம்ம இன்டர்னல் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்னா என்னவாக இருக்கும்? ஆர்கனைசேஷனுக்கு வெளியே இருக்க ஃபேக்டர்ஸை எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதெல்லாம் இருக்கலாம்னா
எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், குளோபல். இது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வெளியே இருக்கிற ஃபேக்டர்ஸ். இதை பார்த்திங்கன்னா இன்டெப்த் டீட்டெயில்டு கான்செப்ட்ஸ் தான் இதுக்கப்புறம் நம்ம சிலபஸில் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தான் இதுக்கப்புறம் வர ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். இப்போது எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டில் நான் இப்போ சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே இங்கே இருக்கும். எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகல், சோஷியோ-கல்ச்சர், டெக்னாலஜிக்கல், நேச்சுரல் அண்ட் குளோபல் என்வாயர்மெண்ட். இதில் ஒன்றொன்றும் அப்கமிங் ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்கனாமிக் என்வாயர்மெண்ட் அப்படின்னா refers to all economic factors that affect business activities and decisions. It includes the structure and performance of economy, government, economic policies, economic system. Economic environment அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம எக்கனாமியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க, எக்கனாமிக் சிஸ்டம் எந்த மாதிரி நம்ம இருக்குது, அந்த எல்லா டாக்ஸஸ் என்ன, கண்ட்ரியோட என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயமாக ஃபேக்டர்ஸாக மட்டுமே இருக்கும். ஸோ இதில் டெசிஷன் எடுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதில் நம்மளுக்கு எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ஆக கிளாஸிஃபை ஆகும். 3 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி நம்மளுக்கு இருக்குது. இது ஆல்ரெடி நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோஷியலிஸ்ட் எக்கனாமி, மிக்சட் எக்கனாமி அப்படின்னு இருக்குது. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா என்ன? ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி, அதாவது ப்ரைவேட் செக்டார்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. கவர்மெண்ட்டோட அந்த பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ரைவேட்டாகவே எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கேபிட்டல் எக்கனாமின்னு சொல்கிறோம், ஆர் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் USA, UK இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சோஷியலிஸ்ட் எக்கனாமி ஆர் கமாண்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்கனாமி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோலி கண்ட்ரோல்டு பை ஸ்டேட் ஆர் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல் பண்ணுற, ஓன் பண்ணுற ஒரு எக்கனாமியாக இருக்கக்கூடியது சோஷியலிஸ்ட் எக்கனாமி. இதில் எக்ஸாம்பிள் USSR, சைனா இதெல்லாம் தான் சோஷியலிஸ்டோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு மிக்சட் எக்கனாமியில் நம்ம இந்தியா இருக்கும். அதாவது போத் கேபிட்டலிஸ்ட் அண்ட் சோஷியலிசம் ரெண்டுமே சேர்ந்த செக்டார்ஸ், போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் இருக்கக்கூடிய இடம்தான் இந்தியா. இதுக்கு பேர் மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமியுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் பாலிசிஸ். ரெஃபர்ஸ் டு த கவர்மெண்ட்ஸ் பாலிசி தட் இன்ஃப்ளூயன்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் பாலிசின்னா என்னது? கவர்மெண்ட் போடக்கூடிய ஒரு பாலிசி. அது என்ன பண்ணும் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னும் போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், நார்மலாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது டேக்ஸ் போடுறது, சப்சிடிஸ் அலோவ் பண்ணுறது, இது எல்லாமே தான். இதில் மேஜர் டைப்ஸ் பார்த்திங்கன்னா மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ஃபாரின் ட்ரேட் பாலிசி, ப்ரைஸ் பாலிசி. இதில் நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது எதுனா மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, ஃபாரின் ட்ரேட் பாலிசி, இதுதான். மீதி இருக்க இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசினா ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லிமிட் போடுவாங்க, ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதாவது லேபருக்கான வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கணும், லேபருக்குன்னு தனியாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், 8 hours ஆஃப் ஒர்க் தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ப்ரைஸ் பாலிசி நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஒரு பொருளுக்கு எம்ஆர்பியை விட அதிகமாக விற்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது ப்ரைஸ் பாலிசி. இப்போ இங்கே டிக் பண்ணியிருக்க 3 இந்த வீடியோலேயே பார்ப்போம். மானிட்ரி பாலிசி அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுற ஒரு பாலிசி. அவங்க எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா மணி சப்ளை எப்படி இருக்குது, மணியோட கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அதோட கிரெடிட் என்ன இருக்குது எக்கனாமியில், இதெல்லாம் பார்க்குறது தான் மானிட்ரி பாலிசி. மானிட்ரி பாலிசினா என்னது? மணி சார்ந்த விஷயங்கள். மணி யார் இஷ்யூ பண்ணுறா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும்? மணியோட ஃப்ளோ எப்படி இருக்குது, எந்த மாதிரி கண்ட்ரோல் எடுக்கலாம், எந்த மாதிரி சப்ளை பண்ணலாம் அப்படின்றது
டிசைட் பண்ணுறது தான் மானிட்ரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை அதிகம் பண்ணும், ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்கும், மெயின்டைன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இருக்க ₹1 இன்னும் ஒரு 20 வருஷம் 50 வருஷம் போச்சுன்னா ₹1 இருக்காது. அதாவது முன்னாடி ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி 50 பைசா அதெல்லாமே அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷன் ஆகுறது. இப்போ இருக்க ₹1 இன்னொரு 40 வருஷம் கழித்து இருக்கவே இருக்காது. ஸோ அதோட வேல்யூ ஃபுல்லாக கம்மியாகிறது. இந்த மாதிரி வேல்யூவை ரொம்ப கம்மியாகிறது குறையும். அதுதான் இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறது. நெக்ஸ்ட் என்கரேஜ் க்ரோத். ஓவரால் எக்கனாமிக் க்ரோத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படின்றது தான் அந்த மானிட்ரி பாலிசியாக இருக்கும். ப்ரைஸ் எப்படி ஸ்டேபிளாக வைக்கலாம், ஒரே ப்ரைஸ் எல்லாருக்கும், இந்த மாதிரி ப்ரைஸோட ஸ்டெபிலிட்டி ஃப்ளக்சுவேட் ஆகாமல் சேமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. அதாவது இங்கேருந்து யூஎஸ்ஏக்கு ஏதாவது அனுப்புகிறோம் அப்படின்னா டாலரில் கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸுமே ஸ்டேபிளாக இருக்கணும், அப்பப்போ டிஃபர் ஆகக்கூடாது அப்படின்றது எல்லாமே இந்த மானிட்ரி பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒரு சிலது இருக்குது. சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், மாரல் சுவேஷன், இதெல்லாம் இந்த மானிட்ரி பாலிசியோட ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் கையாண்டு தான் மானிட்ரி பாலிசியை ஃபுல்லாக ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னும் போது கவர்மெண்ட் ரிலேட்டடான டாக்ஸேஷன், பப்ளிக்குக்காக கவர்மெண்ட் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பாரோ பண்ணுறாங்க அதர் கண்ட்ரீஸ்லேருந்து, இதெல்லாம் தான் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மானிட்ரி பாலிசின்னு என்னென்னு பார்த்தோம், ஆர்பிஐ கவர்ன் பண்ணுவாங்க, மணி ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஃபிஸ்கல்னால் கவர்மெண்ட்டோட பாலிசி, அதாவது கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது, எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுது, ரெவென்யூ என்ன, பாரோயிங்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்குறது ஃபிஸ்கல் பாலிசி. இது எதுக்காக அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் அதிகமாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரொம்பவே கம்மி பண்ணும், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும், இன்கம்மை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணும். இதுதான் ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ். இதுக்கான ஒரு சில டூல்ஸ்லாம் என்னென்னா டாக்ஸேஷன் பாலிசிஸ், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், இதெல்லாம் ஒரு சில டூல்ஸ். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக்குக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்பெண்டிங்ஸ் பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல்ஃபேர், ரோடு போடுறது, ரேஷன் கடையில் பொருள் கொடுக்கறது, இது எல்லாமே பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சராக கவர்மெண்ட் கருதும். நெக்ஸ்ட் பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் எவ்வளோ பாரோயிங்ஸ் வாங்குது, எவ்வளோ கடன் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றதும் மேனேஜ் பண்ண ஈஸியாக முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் என்வாயர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட் பார்க்க போகிறோம். பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பை கவர்மெண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் பாலிசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்னால் என்னது, கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, பாலிசி எல்லாமே பிஸ்னஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸாக இருக்கும். அதனால இந்த பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஸ்னஸ்ஸை. இதில் இருக்க ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஆஃப் ரூலிங் பார்ட்டி. யார் ரூல் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடியாலஜியில் தான் அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட், அந்த ஒரு எலெக்ஷன் பீரியட் இருக்கும். ஸோ அந்த ஐடியாலஜி அழகாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், நல்லா இல்லை அப்படின்னா ரொம்பவே பிஸ்னஸ்க்கு பெரிய லாஸ் ஆகும். ஸோ அந்த ஐடியாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கவர்மெண்ட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பிஸ்னஸுக்கு கவர்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, எம்எஸ்எம்இ ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறது, இது எல்லாமே கவர்மெண்ட்டோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்றதும் பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்டில் வரும். ஸ்டேபிளாக இருக்காங்களா கவர்மெண்ட், ஒரே ஒரு வருஷம் கொடுத்துட்டு அடுத்த 2-3 வருஷத்துக்கு கொடுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும். பியூரோக்ராட்டிக் செட்டப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். இந்த ஃப்ராட் பண்ணுறது, கரப்ஷன், பிரைபரி எதுவுமே இருக்கக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேஷன்
எல்லாமே கரெக்டான ப்ராப்பர் செட்டப்பில் இருக்கணும். ட்ரேட் யூனியன் அண்ட் லேபர் ரிலேஷன் பாலிசிஸ் நிறைய இருக்கணும். ட்ரேட் யூனியன் அப்படின்னும் போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்ணுறது, இன்டர்ஸ்டேட் சப்ளை இதெல்லாம் வரும். லேபர் ரிலேஷன் பாலிசிஸ்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேபருக்கு தேவையான அந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் லேபர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே இதோட காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் பிஸ்னஸ். பிஸ்னஸில் கவர்மெண்ட்டோட ரோல் என்னென்னவா இருக்குது அப்படின்னா நிறைய ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க கவர்மெண்ட். அதில் ரெகுலேட்டர், அவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு எம்ஆர்டிபி ஆக்ட், FEMA ஆக்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் தான். ஸோ ஒரு ஸ்பெசிஃபைட் ரூல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் பிஸ்னஸ் வந்து சூப்பராக எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஆக்ட் ஆஸ் அ ரெகுலேட்டர் ஆஃப் தி பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டார் அப்படின்னும் போது PSU அண்ட் என்கரேஜிங் ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸ். PSUஸ்னால் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். பப்ளிக் செக்டாரை அண்டர்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை எஸ்டாப்ளிஷ் நிறைய பண்ணுறது. ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஒரு நியூ ஐடியா ஒருத்தவங்க கிட்டே இருக்குன்னா அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டை ப்ரொமோட்டார் அப்படின்னும் சொல்லுவாங்க. பிளானர் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எக்கனாமிக் எடுத்தோம் அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக 5 year பிளான்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ அந்த 5 year பிளான் வழியாக நம்மளுக்கு நல்லாவே க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அதனால கவர்மெண்ட்டை ஒரு பிளானர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னா மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அதனால் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் ஒரு கஸ்டமர் எப்படின்னா லார்ஜ் பையர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கவர்மெண்ட் என்ன பண்ணும், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்காக என்ன பண்ணும், பப்ளிக்கிட்ட இருந்து தான் குட்ஸ் சர்வீசஸ் இது எல்லாமே வாங்கும். ஸோ கவர்மெண்ட் என்னென்ன ரோல் சொல்கிறோம், ரெகுலேட்டர், ப்ரொமோட்டர், பிளானர், ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கஸ்டமர். ஓகே, இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் வந்ததுன்னா நம்ம கஸ்டமர்லாம் இல்லைப்பா கவர்மெண்ட் அப்படின்னு நினைப்போம். பட் கஸ்டமரும் கவர்மெண்ட் தான். இது எல்லாமே வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும், அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். லீகல் என்வாயர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லீகல் என்வாயர்மெண்ட்னா என்ன? லீகல்னாலே லாஸ், ரெகுலேஷன்ஸ், லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம் தான். ஒரு பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் எப்படி இருக்குது, அதாவது யாராவது இப்போ பெனால்ட்டி பே பண்ணணும், யாராவது ஃப்ராட் பண்ணிட்டாங்க பிஸ்னஸில், அவங்களுக்கு என்ன பெனால்ட்டி, இந்த மாதிரி லீகலாக ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறது தான் லீகல் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்மளுக்கு 2 கேட்டகரிஸாக பிரியும். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கன்சியூமரோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் கன்சியூமருக்குன்னு ஒரு சில ரைட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. என்னென்னா கன்சியூமர் சேஃப்டியாக இருக்கலாம், கன்சியூமருக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கணும். இப்போ ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அந்த பொருளுக்கான டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ரைட் டு சூஸ், இதை தான் நீங்கள் வாங்கணும், இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கான ரைட்டு கொடுக்கணும். ரைட் டு பி ஹர்ட், கன்சியூமருக்கு ஏதாவது ஒரு பொருளில் மேலே சாட்டிஸ்ஃபை இல்லை, அதை திரும்பி ரிட்டர்ன் பண்ண வராங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ரைட் டு ரெட்ரெசல்னும் போது கம்ப்ளைண்ட், அவங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணணும். கன்சியூமருக்கு எஜுகேட் பண்ணணும், இந்தந்த விஷயம்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது. அதாவது ஒரு சில கெட்ட பொருள்லையே அங்கே ஒரு ஸ்டார் மாதிரி நோட்டுன்னு போட்டு இது வந்து இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த், இட்ஸ் பேட் ஃபார் லிவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர். இதுலேயுமே உங்களுக்கு வேறு ஏதாவது ரைட் கொடுத்துட்டு விச் ஆர் நாட் த ரைட் ஆஃப் கன்சியூமர் அப்படின்னு கொஷின் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது, இதுலேருந்து கம்பல்சரியாக ஒரு கொஷின்ஸ் எல்லா பேப்பர்லேயுமே வந்திருக்கு. என்னென்னா கன்சியூமர் ரெட்ரெசல் ஏஜென்சிஸ். நம்மளுக்கு மொத்தம் 3 கன்சியூமர் ரெட்ரெசல் கமிஷன்ஸ் இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், நேஷ்னல் கமிஷன். டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் அப்படின்றது 1 crore இருக்க வேல்யூஸ்க்கெலாம் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கு போவாங்க. 1 crore 10 crore வரைக்கும் இருக்குது அந்த குட்ஸோட வேல்யூ அப்படின்னா ஸ்டேட் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
above 10 crores இருந்ததுன்னா நேஷ்னல் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு கன்சியூமர் அட்ரஸல் ஏஜென்சிஸ். இதில் இந்த வேல்யூஸ் அண்ட் இந்த கமிஷன் எது அப்படின்னு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரலாம். இல்லைனா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கொஷினாகவும் கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது FEMA. FEMA அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது வந்து 1999 ஸ்டார்ட் ஆச்சு. FEMA வந்து 1973 FERA அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ரெண்டுமே ஒன்றும் இல்லை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டுன்னு ரெகுலேஷனுக்கு பதிலாக மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இது எதுக்கானது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட், பேமெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் தான் FEMA ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அதாவது நம்ம எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அந்த எக்ஸ்போர்ட் பண்ண வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு காசு ரிசீவ் பண்ணணும். இன்னொன்று இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணி அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் கரெக்டாக தான் இருக்கா, கரெக்டாக தான் நம்ம பே பண்ணுறோமா, வாங்குகிறோமா, இதெல்லாம் மெயின்டைன் அண்ட் ரெகுலேட் பண்ணுறது தான் FEMA ஆக்ட். இது நம்மளுக்கு கீ ப்ரொவிஷன்ஸில் என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி அதை ரெகுலேட் பண்ணோம். RBI எம்பவர் பண்ண ஒரு ஆக்ட். ஸோ ரெகுலேட் ஃபாரெக்ஸ்னால் என்னது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணோம். திரும்ப அதே தான் வருது. இன்னொன்று லிபரலைசேஷன் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ். எந்த நாட்டில் என்னென்ன பாலிசிஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் ஃபெலிசிட்டேட் பண்ணும். அதுதான் FEMA ஆக்ட். அது மாதிரி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இந்த இயர் இதெல்லாமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோஷியோ-கல்ச்சுரல் என்வாயர்மெண்ட். இதுவுமே பிஸ்னஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோஷியோ-கல்ச்சுரல் என்வாயர்மெண்ட்னா என்னென்னா கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், வேல்யூஸ், பிலீஃப், லைஃப் ஸ்டைல், சோஷியல் இன்ஸ்டியூஷன் இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும். ரீஜன் டு ரீஜியன், கம்யூனிட்டி டு கம்யூனிட்டி, பிளேஸ் டு பிளேஸ், கண்ட்ரி டு கண்ட்ரி எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து எப்படி பிஸ்னஸ் ஆப்ரேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் சோஷியோ-கல்ச்சுரல் என்வாயர்மெண்ட். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட்ஸ்லாம் டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல். டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல்னால் ஒன்றும் இல்லை, ஏஜ், ஜெண்டர், லிட்ரஸி, இன்கம் இதெல்லாம் தான் டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து எல்லாருக்குமே டிஃபர் ஆகும். ஸோ கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ், யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல், கல்ச்சுரல் வேல்யூஸ், ரிலீஜியன், லாங்குவேஜ், ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எஜுகேஷன் லெவல் என்ன, ஹெல்த் லெவல் என்ன, இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணணும் சோஷியோ-கல்ச்சுரல் என்வாயர்மெண்ட்டில். இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, கன்சியூமரோட பையிங் பிஹேவியர் என்ன, அவங்க என்னென்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகுது, பையிங் பேட்டர்ன் எப்படி ஆகுது, இதெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியும் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுறதுனால. இன்னொன்று இந்த ப்ராடக்டோட டிசைன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது எல்லாமே நம்மளால் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். கார்ப்பரேட் எத்திக்ஸ் அண்ட் HR ப்ராக்டிசஸ் இதுவுமே நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு அடிப்படையான தேவை. இதையுமே நம்ம இந்த காம்பனன்ட்ஸ் அனலைஸ் பண்ணி நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, CSR. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இதிலேருந்து கம்பல்சரியாக ஒரு கொஷின் வர சான்ஸ் இருக்குது. அதுவும் இந்த பார்ட் இருக்குல்ல, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். CSR அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் சொசைட்டியில் தான் இருக்குது அப்படின்றப்போ அந்த சொசைட்டிக்கு திரும்பி பிஸ்னஸ் கிட்டேருந்து என்ன போகுது அப்படின்றது தான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இஸ் அ கமிட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் டு கான்ட்ரிபியூட் டு சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பை ஒர்க்கிங் வித் எம்ப்ளாயீஸ், ஃபேமிலிஸ், local communities, society at large to improve quality of life. இப்போ ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா சொசைட்டிக்கிட்ட இருந்து தான் எல்லாமே வாங்குகிறோம். லேண்ட் ஆகட்டும், லேபர் ஆகட்டும், எல்லா பொருட்களுமே, மெட்டீரியல்ஸ் எல்லாமே சொசைட்டிக்கிட்ட இருந்து தான் பிஸ்னஸ்க்கு போகுது. அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸ்ஸு சொசைட்டிக்கு அதோட ப்ராஃபிட்டில் கொஞ்சம் எடுத்து சர்டைன் அமௌண்ட் சொசைட்டிக்கு ரெண்டர் பண்ணணும். அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா சொசைட்டிக்கு ஒரு மெட்ரோ போடுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய பிக் கம்பெனிஸ்லாம் அவங்களோட 2% எடுத்து இந்த மாதிரி CSR பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மெட்ரோ போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது, ரோடு, இது எல்லாமே கம்யூனிட்டிக்கு வந்து உதவுறது, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் CSR. ஓகேவா? இது என்னென்னா கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் சொசைட்டி.
அவ்வளோதான். இதோட லீகல் ஃப்ரேம்வொர்க் பார்க்கலாம். இது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 135 சிஎஸ்ஆர் பற்றி இன்டெப்த்தாக சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லா கம்பெனியுமே பண்ணணுமா, ஸ்மால் பிஸ்னஸ் எம்எஸ்எம்இஸில் இருக்கிறத கூட பண்ணணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. பிக் கம்பெனிஸ், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கம்பெனி அதோட நெட்வொர்த் வந்து 5 crore ஆர் மோர் இருக்கணும், டேர்ன் ஓவர் வந்து 1000 crores ஆர் மோர் இருக்கணும், நெட் ப்ராஃபிட் வந்து 5 crore ஆர் மோர் இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கூட அந்த கம்பெனிஸ்லாம் சிஎஸ்ஆர் பாலிசி பண்ணியே ஆகணும். அதாவது அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து அவங்க சொசைட்டிக்கு பே பண்ணியே ஆகணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் சிஎஸ்ஆர். இப்போ இதில் எந்தெந்த கம்பெனிலாம் எலிஜிபிள் அப்ளிகபிள் அப்படின்றத பார்த்தோம். இதில் இந்த கம்பெனி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 2% ஆஃப் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்ஸ், அதாவது கடைசி ஒரு 3 வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி அந்த ஆவரேஜில் ஒரு 2% சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணணும். இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு சிஎஸ்ஆர் கமிட்டி ஆஃப் அ போர்ட் மஸ்ட் பி கான்ஸ்டிடியூட்டட். ஒரு கமிட்டி வச்சு அது வந்து கான்ஸ்டிடியூட்டட்னா லா படி லீகலாக நடக்குதா, ப்ராப்பராக அந்த 2% போகுதா, கால்குலேஷன் ஒழுங்காக நடக்குதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு போர்ட் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரியாஸ் ஃபார் சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங் எங்கெங்கெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2% போகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லிவிங், ஹெல்த், வெல்பீயிங், இதெல்லாம் சொன்னேன். இதில் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்கெட்யூல் 7 கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 135 ஸ்கெட்யூல் 7 கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இந்த சிஎஸ்ஆர் இருக்குது. எந்தெந்த ஸ்பெண்டிங்ஸ் பண்ணலான்னா பாவர்ட்டி, ஹங்கர், எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, என்வாயர்மெண்ட்டோட சஸ்டைனபிலிட்டி, ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கிராமப்புறங்கள்லாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எடுத்துகிட்டு வர்றது, ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ப்ரோக்ராம், இது எல்லாமே இந்த ஏரியாஸ் எல்லாமே இந்த 2% கம்பெனிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ தட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு சார்ந்தது தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி இந்த எலிஜிபிள் க்ரைட்டேரியா இருந்தது அப்படின்னா அதோட ஆவரேஜ் 3 years ப்ராஃபிட்லேருந்து 2% கொடுக்கணும். அது எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹங்கர், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாவர்ட்டி, எஜுகேஷன், சஸ்டைனபிலிட்டி, ரூரல் டெவலப்மெண்ட்ஸ், சானிடேஷன், ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், இதுக்கெலாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. புரிஞ்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்லைட், கன்க்ளூஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவோட எண்டு. பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும். இது ஒரு டைனமிக் அண்ட் மல்டிஃபேசட்டட் அப்படின்றத பார்த்துருக்கோம். டைனமிக்னா சேஞ்சஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். மல்டிஃபேசட்டட்னா மல்டிபிள் டாஸ்க் இது பண்ணுது. பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே நம்மளுக்கு சோஷியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகல், எக்கனாமிக், சிஎஸ்ஆர் பாலிசி, ஃபெமா, ஃபேரா இவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு மல்டி டாஸ்கிங் அப்படின்றது இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகல், social culture aspects helps manager anticipate challenges, seize opportunities and formulate effective strategies for sustainable growth. இந்த பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டோட இந்த டைப்ஸ் எல்லாமே என்வாயர்மெண்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேனேஜர் அந்த கம்பெனியோட சேலஞ்சஸ் எப்படி எடுத்துக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம கிராஸ்ப் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராட்டஜி என்னென்ன போடலாம் அந்த க்ரோத்துக்காக அப்படின்றது ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். இப்போது ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். நம்ம பார்த்ததெல்லாம் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகல், சோஷியோ-கல்ச்சர், சிஎஸ்ஆர் இதெல்லாம் பார்த்தோம். இதோட கீ காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். எக்கனாமிக் வந்து என்னென்ன பார்த்தோம், எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோஷியல் எக்கனாமி அண்ட் மிக்சட் எக்கனாமி இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் பாலிசிஸில் மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்டில் கவர்மெண்ட்டோட ரோல் என்ன இருக்குது, கவர்மெண்ட்டோட ஐடியா என்ன அப்படின்றத பார்த்தோம். இதில் ஒரு சில சின்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் என்னென்னா மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸுமே நிறைய இருக்குது. லீகல் அப்படின்னும் போது ஆக்ட் நிறைய பார்த்தோம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபெமா, இது எல்லாமே இந்த ரெண்டுமே லீகல் என்வாயர்மெண்ட்டில் தான் வரும். நெக்ஸ்ட் சோஷியோ கல்ச்சர் அப்படின்னும் போது ஒருத்தவங்களோட வேல்யூஸ், பிலீஃப், கஸ்டம்ஸ், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் எப்படி பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். சிஎஸ்ஆர்னா என்ன சொன்னேன், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் என்ன பண்ணணும், ஒரு சில அப்ளிகபிள் கம்பெனிஸ்லாம் 2% ஆஃப் தேர் லாஸ்ட் 3 year ப்ராஃபிட்ஸோட ஆவரேஜில் 2% கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வருது. செக்ஷன் 135
அண்ட் ஸ்கெட்யூல் 7. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவிலேருந்தே உங்களுக்கு கம்பல்சரியாக 2 to 3 questions ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வர நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலர் அப்டேட்ஸ், இந்த வீடியோக்கான பிபிடி எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.